இவரும் ஒரு படி மேல போய் எம்ஜிஆர் அப்படின்ற பிம்பத்தை முன்வைத்து அதிமுக தொண்டர்களை நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு டாக்டிஸை இன்னைக்கு பண்றாரு. பண்றதோட மட்டும் இல்லாமல் நான் எம்ஜிஆரை பார்த்ததில்லை, எங்க அண்ணன் எம்ஜிஆரை போலவே இருந்த புரட்சி கலைஞர் கேப்டனை நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன், அதனால நான் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதுல ஒரு அடிப்படையான விஷயம், ராஜாஜி ஆட்சி ஒரு இருண்ட காலம் தமிழ்நாட்டினுடைய. அதற்கு பிறகு எம்ஜிஆரினுடைய ஆட்சி ஒரு இருண்ட காலம். அதுலதான் எல்லாமே தனியார் மயமாக மாறுகின்ற ஒரு கொடூரமான, சமூகத்தின் உள்ள அனைத்து பிரிவினரும், விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு, மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு, மாணவர்கள் போராட்டம் நடத்தினால் கடுமையான அடக்குமுறை, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா கட்சிக்காரர்களே, அதிமுகவினர் ரசிகர் மன்றத்தினரை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தினாரு. அப்பதான் ஜேபிஆர்ல இருந்து எல்லா கல்வி தந்தைகளும் உருவாக்கிய ஒரு சாதனை மனிதன் எம்ஜிஆர். அது ஒரு இருண்ட காலம். அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய 91 to 96 அது மிக கொடூரமான இருண்ட காலம். அதற்கு பிறகு எடப்பாடியினுடைய ஆட்சி முழுக்க பாஜகவினுடைய ஆட்சி, அது ஒரு இருண்ட காலம். எல்லாரும் பதாகையே பிடிச்சிருக்கிறாங்க கட்சிக்காரங்க, மூன்றாவது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி. இப்ப இவர்கிட்ட என்ன இருக்குது, இவர்கிட்டையும் ஒரு சரக்கும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு தற்குறி தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் இவர் நிரூபிச்சிருக்கிறாரு.